Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. துபாயில் உள்ள பூர்ஜ் கலிஃபாவில் விளம்பரம் செய்ய எவ்வளவு செலவு ஆகும் தெரியுமா? தெரிந்தால் இவ்வளவு செலவா செய்யணும்னு ஷாக் ஆயிடுவீங்க. அதுவும் இந்த கட்டணம் ஒரு முறை திரையிட மட்டுமே வசூலிக்கப்படுது. துபாயில் உலகின் மிக உயரமான கட்டடமாக பூர்ஜ் கலிஃபா உள்ளது. இங்கு உலகின் முக்கிய நிகழ்வுகளும் வெளிநாட்டு தலைவர்கள், அமைச்சர்கள் வரும்போது அவரவர் நாடுகளின் சிறப்புகள் அடங்கிய காட்சிகள் ஒளிபரப்பாவது வாடிக்கையாக உள்ளது. இந்திய சுதந்திர தினம், குடியரசு தினத்தின் போது பூர்ஜ் கலிஃபா கட்டிடத்தில் இந்திய தேசிய கொடி ஒளிர்கிறது. அதேபோல கடந்த 2022ஆம் ஆண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்க்க துபாய் சென்றிருந்த போது தமிழகத்தில் அப்போது நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியான கீழடி, பொருணை ஆற்றங்கரை நாகரிகங்களின் சிறப்பை விளக்கும் காட்சிகள் ஒளிபரப்பு செய்யப்பட்டன. உலக தலைவர்கள், அமைச்சர்கள் வந்தால் ஐக்கிய அரபு அமீரக அரசே அந்தந்த நாடுகளின் சிறப்பை விளக்கி அவர்களை கௌரவப்படுத்தும். இதே தனிநபர்கள் இந்த கட்டிடத்தில் ஏதேனும் ஒளிபரப்ப வேண்டுமானால் 3 நிமிடங்களுக்கு சுமார் 57 லட்சம் ரூபாயை கட்டணமாக செலுத்த வேண்டும். அதுவே அந்த விளம்பரம் வார இறுதி நாட்களில் இரவு 8 மணி முதல் இயங்க திட்டமிடப்பட்டிருந்தால் அதற்கு 79 லட்சம் செலுத்த வேண்டும். இரவு 10 மணி வரை ஒரு வார இறுதி நள்ளிரவுக்கான செலவு 1.13 கோடி ரூபாய் ஆகும். இரவு 7 மணிக்கு மேல் விளம்பரம் ஒளிபரப்பானால் 2.27 கோடி ரூபாய் செலவாகும். பூர்ஜ் கலிஃபாவின் விளம்பரங்களை நிர்வகிக்கும் நிறுவனம் துபாயில் உள்ள முல்லன் லோ பெனா ஆகும். இந்த பூர்ஜ் கலிஃபாவின் உரிமையாளர் எம்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ். இவரிடம் ஒவ்வொரு விளம்பரத்திற்கும் முன் அனுமதி பெற்றிருக்க வேண்டும். அவருடைய அனுமதியின்றி அந்த கட்டடத்தில் ஒரு விளம்பரம் கூட வெளியிடப்பட மாட்டாது. இத்தகைய தலையை சுற்றும் இந்த கட்டணத்தை செலுத்தி இந்தி நடிகர் ஷாருக் கான் தனது பிறந்த நாளுக்கு லேசர் ஷோ ஒளிபரப்ப செய்தார். அதேபோல நடிகர்கள் ரன்பீர் கபூர், தீபிகா படுகோன், துல்கர் சல்மான் உள்ளிட்டோரும் இந்த பூர்ஜ் கலிஃபா கட்டிடத்தில் லேசர் ஷோக்களை தங்கள் சொந்த செலவில் ஒளிபரப்பியுள்ளனர். Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now.